ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பருப்பு பொடி சாதம் செய்ய போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு தவாவை சூடு பண்ணிக்கிங்க. அதில் வறுத்துக்குங்க. எந்த அளவு நீங்கள் உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு துவரம் பருப்பு எடுக்கணும், அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. உளுத்தம் பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு, இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தனியாக இன்னொரு தட்டில் மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, மூணுமே ஒரே அளவு தான். ஓகேவா? பொட்டுக்கடலை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும், லைட்டாக சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். ஓகேவா? அதையும் எடுத்து மாற்றி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு 4 பல் பூண்டு தோலோடு சேர்த்துங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. இதையும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும் இல்லை. ஓரளவு அது மணம் வரும் வறுத்ததுக்கப்புறம், அந்த பதத்தை மட்டும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 5 வரமிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு. ஓகேவா? உங்களுக்கு இதோட கூட காரம் தேவைன்னா எடுத்துங்க, கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுங்க. 5ங்கிறது மீடியமாக இருக்குது. அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நல்லா இது பண்ணிக்கிங்க, ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கிங்க. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். ஓகேவா? தனித்தனியாக சேர்த்து அரைக்கணும் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா தேருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அரைச்சிக்கிட்டு நல்லா ஒரு பவுலில் மாற்றி இதை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டேன். இது எப்படி சர்வ் பண்ணுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தட்டு எடுத்துக்கங்க. அதில் சுட சுட சாதம் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய், நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கிங்க. இந்த பருப்பு பொடி சாத்தையும் இதில் போட்டுங்க. நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மொதல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.